இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு கூட ஆதார் கார்டு நம்பர் லிங்க் ஆகிருக்கா இல்லையா, அதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். voters.eci.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி பழைய வெப்சைட் இருக்குது பாருங்கள், NVSPயில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் சேம் அதே அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் அக்கௌண்ட்டே இல்லாதவங்க நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு ஃபஸ்ட் உங்களுக்கான மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஃபஸ்ட் உங்களுக்கான மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் தான், இருந்தாலும் உங்களுக்கான மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. லாகின் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் மெயில் ஐடி ரெண்டுமே வந்து பார்த்தா கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் கேப்சா கோட் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு உங்களுக்கான ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நேம் என்னன்றதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் நேம் இல்லாதவங்க இனிஷியலில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா கிரியேட் ஆகிட்டு இப்போ நீங்கள் லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் அல்லது உங்களுக்கான ஓடிபி நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரை திரும்ப நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அகைன் நீங்கள் ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு திரும்ப வந்து பார்த்தா ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அகைன் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஓடிபி என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான டேஷ்புக்கில் வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் செகண்டாக இருக்க பாருங்கள் ப்ரொஃபைல்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் டீடைல்ஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் மெம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டு உங்கள் ஃபேமிலியோட ஓடிடி எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம உங்களுக்கான ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்ணலாம்னா எடிட் இருக்குது பாருங்கள். உங்கள் நேமுக்கு நேராக அதில் போய்ட்டு எடிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் எபிக் நம்பர். அதில் போயிட்டு உங்களுக்கான ஓடிடிக்கான நம்பரை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஓடிடி நம்பரை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான ஓட்டில் ஏதாச்சும் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதா நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான எபிக் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஸ்டேட் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு ஸ்டேட் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, இதில் போய் டிஸ்ட்ரிக்ட் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுடைய வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க, அதில் போய்ட்டு உங்களை வில்லேஜ் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, அதில் போய்ட்டு உங்களுக்கான ஸ்ட்ரீட் நேமை நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கான டோர் நம்பர் கேட்டிருக்காங்க. டோர் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து பார்த்தா அப்டேட் ஆகிட்டு திரும்ப நீங்கள் வந்து பார்த்தா ஹோம் பேஜுக்கு வந்து போயிடலாம். ஓகே, ஸோ ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஹோம் பேஜுக்கு வந்து போயிடுங்க. இதில் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா சர்வீஸ்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓட்டர் ஐடியில் ஆதார் கார்டில் வந்து எப்படி லிங்க் பண்ணுறது, லிங்க் ஆகிருக்கா இல்லைன்றதை செக் பண்ண போதும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் கம்பல்சரி நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்படியே கீழே வந்தால் ஆதார் கலெக்ஷன் இருக்குது பாருங்கள், ஃபில் ஃபார்ம் 6B இதான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் ஃபார்ம் 6B அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எபிக் நம்பரில் உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள். உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை அப்படியே பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டு போய்ட்டு உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெரிஃபை ஃபில் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஷோ ஆகுது பாருங்கள். உங்கள் எபிக் நம்பர் வந்து பார்த்தா ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்குன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி லிங்க் ஆகிருக்குன்னு வந்திருக்குன்னா உங்கள் ஆதார் நம்பர் வந்து உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு லிங்க் ஆகிருக்குன்னு அர்த்தம்.
ஸோ அப்படி வந்தால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் இன்னொரு நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். ஜஸ்ட் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ஃபில் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு லிங்க் ஆகாமல் இருக்குன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்கள் நேம் என்ன, எல்லாமே வந்து பார்த்தா கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இல்லை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் சி ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு மற்றும் டாக்குமெண்ட்ஸை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பரில் போயிட்டு உங்கள் 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆதார் கார்டு இல்லாதவங்க ஐ நாட் ஏபிள் டுன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வேறு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் கார்டு இருக்கவங்க ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு கீழே உங்களுக்கான ஆதார் கார்டுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 MBக்குள்ளே இருக்க மாதிரி உங்களுக்கான ஆதார் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு இல்லாதவங்க வேறு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து சைட் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க 2 MBக்குள்ளே இருக்க மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கீழே வந்து உங்களுக்கான மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கான கேப்சா கொடுத்துருக்காங்க, என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடும். இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஓட்டரியில் உங்களுக்கான ஆதார் கார்டு வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல் வந்து லிங்க் ஆகிடும். கம்பல்சரி எல்லாருமே உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு கூட ஆதார் கார்டு நீங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு வந்து லிங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி லிங்காக இருக்குன்னு வந்தால் பிரச்சனை கிடையாது. லிங்க் ஆகலாம், நீங்கள் ஆதார் கார்டை கொடுத்து நீங்கள் லிங்க் பண்ண பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.